தன்னுடையது என்று ஒருவரும் சொல்லவில்லை. இன்னைக்கு எல்லாருமே என்னுடையது, அந்த பாட்டு என்னுடையது, அந்த செய்தி என்னுடையது. பாருங்களேன், இந்த ஊடகங்களில அந்த கதை என்னுடையது, அதனுடைய கரு என்னுடையது இல்லை. ஆனால் ஆவியானவர் வரும்போது ஸ்பிரிட் ஆஃப் சாக்ரிஃபிஷியல், தியாகத்தின் வாழ்க்கை. 34-35 வாசிக்கிறேன். 34-35 நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களில் கிரயத்தை கொண்டு வந்தார்கள். அடுத்த வார்த்தை 35ஆம் வசனம், அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவன் அவனுக்கு தேவையானது தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. எத்தனை பெரிய வாழ்க்கை! ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. ஹோலினஸ் டு ஷைன் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற வாழ்க்கை. 5வது குறிப்பு, ரெடினஸ் டு சர்வ் கிரைஸ்ட், ஆண்டவருக்கென்று எப்போதும் ஆயத்தமா இருக்கிற ஒரு வாழ்க்கை. எப்போதும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ரெடினஸ். வாசிக்கிறேன் கேளுங்கள். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எல்லாமே அப்போஸ்தலர் நடபடிகள் 6:3. அது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை 6:3. அதாவது அந்த வசனம், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். யாரை? அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? அவர்களை இந்த வேலைக்காக நாம் அவர்களை ஏற்படுத்துவோம். 7 பேரை, அது சொல்லப்பட்ட வார்த்தை பரிசுத்த ஆவியும் ஞானம் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை. பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பரிசுத்த ஆவியினால் நிறைந்த 7 பேர். எதற்காக? இந்த வேலைக்காக. அது பிரசங்கம் என்ற வேலை இல்லை, பந்தி விசாரிப்பு, விதவைகளை விசாரிப்பது, அது ஒரு சமூக சேவை. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அநேக பிரசங்கியார்கள், நான் இதை மட்டும்தான் செய்வேன், அது தவறி ஒன்றும் செய்ய மாட்டேன். இல்லை, அந்த வார்த்தையை விதவைகளை விசாரிக்க, பந்தி விசாரிக்க, அடுத்தவர்களுக்கு பரிமாற, அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். நான் சொல்றது வார்த்தை willingness to sacrifice, எதையும் செய்ய, எந்த வேலையும் செய்ய. இன்னைக்கு அந்த எண்ணம் இல்லையே. பாடுறவங்க பாடுதான் பாடுவேன், பிரசவம் பண்ற பிரசவம் தான் பண்ணுவேன், மேடை வைக்க மேலதான் இருப்பேன், கீழே இறங்கி வர மாட்டேன். ரொம்ப கடினம். 5வது குறிப்பு, readiness to serve for God, ஆண்டவருக்கு சேவை செய்ய எப்போதும் ஆயத்தம். 6:3. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், எப்போதும். willingness, விருப்பம் மட்டுமல்ல, சேவை செய்ய எப்போதும் ஆயத்தம். 13:2 அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுவேன் என்று ஆவியானவர்